ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு கிஷோர் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 3ஆம் பருவ தேர்வு 2024 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 3 மார்க் கொஸ்டின் நம்பர் 36 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் பயிற்சி 3.1ல் 6th ஃபஸ்ட்டு ரோமன் பின்வரும் வடிவத்தின் சுற்றளவு காண்க. ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க, அதோடைய சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுற்றளவு மட்டும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலதில் பரப்பளவும் என்ன அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு இந்த கொஸ்டினில் சுற்றளவு மட்டும் கேட்டிருக்காங்க. சுற்றளவு அப்படின்னா என்ன? அதிலே இருக்குது, அதாவது சுற்றியுள்ள அளவுகள். சுற்றியுள்ள அளவுகள் எல்லாமே சுற்றளவுகள். கொடுத்துருக்கிறதுல இதுதான் என்னது அப்படின்னா சுற்றியுள்ள அளவுகள். ஸோ இது எல்லாத்தையுமே கூட்டணும் அப்படின்னா நமக்கு இந்த வடிவத்துடைய சுற்றளவு கிடச்சிருமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 சென்டிமீட்டர், அப்புறம் இந்த பக்கமும் எவ்வளோ தான் அப்படின்னா 4 சென்டிமீட்டர் தான். ஏன்னா இது எல்லாமே ஒரு சதுர வடிவத்தில் இருக்குது. ஸோ சதுரத்துடைய அனைத்து பக்கங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா சதுரத்துடைய பக்கங்கள் சமமாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் 4 சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த பக்கமும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ அனைத்து பக்கங்களுமே 4 சென்டிமீட்டர் தான். அப்போ டைரெக்டாக கூட்டிடலாமா? கூட்டினாலே சுற்றளவு என்ன அப்படின்னு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு ஒரு 4 சென்டிமீட்டர் ப்ளஸ் அடுத்து ஒரு 4 சென்டிமீட்டர் ப்ளஸ் 4 ப்ளஸ் ஒரு 4, அப்புறம் 4 ப்ளஸ் 4, அப்புறம் ஒரு 5 4 இருக்குது. ஸோ எல்லா நாளையுமே எடுத்து எழுதணும். இல்லைனா மொத்தம் எத்தனை நாள் வரும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 நாள் இருக்குது. ஸோ அந்த 12ஐயும் 4ஐயும் பெருக்கணும் அப்படின்னாலே ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 12ஐயும் 4ஐயும் பெருக்குவோமா? 12 × 4, ஒரு நாள் 4, இரு நாள் 8, ஒரு நாள் 4, 48 சென்டிமீட்டர். ஸோ இந்த வடிவத்துடைய சுற்றளவு என்ன அப்படின்னா 48 சென்டிமீட்டர். மொத்தம் எத்தனை பக்கங்கள் இருக்கோ அதை எழுதி டைரெக்டாக பெருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எல்லா பக்கத்தையும் 4 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதி 4 நாளாக அப்படி கூட்டியும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். கூட்டினாலும் 48 தான் கிடைக்கும். தேங்க்யூ.